இறையேசுவில் அன்பானவர்களை தீர்ப்பு வழங்க ஆண்டவர் இயேசு இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அவரிடம் கூட்டம் வருகின்றது. எந்த பக்கம் தீர்ப்பை சொல்லியிருந்தாலும் அவர் மாட்டிக்கொள்வார். ஏனென்றால் அவர்கள் வந்ததே அவரை ஏதாவது சிக்க வைக்க வேண்டும், அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். ஆனால் எதிலும் மாட்டிக்கொள்ளாமல் மோயிசன் கட்டளை விபச்சாரத்தில் பிடிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து சாகடிக்க வேண்டும். வாங்க எல்லாரும் அடித்து சாவடிச்சிடுவோம், கல்லால் எறிந்து கல்லறை கட்டி விடுவோம் என்று சொல்லியிருந்தால் மோயிசன் கட்டளையை அவர் கடைபிடித்ததாக எண்ணிக்கலாம். ஆனால் அதை மாற்றிவிட்டு பாவிகளையே அழைக்க வந்தே நீதிமான்களை அல்ல என்று சொன்ன அந்த வார்த்தை வீணாக இருக்கும். எனவே தன்னுடைய போதனைக்கு எதிராக செயல்பட்டவராக சொல்லி பொய் போதனை செய்கின்றவன் இவனை நம்ப வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள். அடுத்தபடியாக அவளை விடுவித்திருந்தால் மோயிசனின் கட்டளையை இவர் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லியிருப்பார்கள். எதை சொல்லியிருந்தாலும் அவர் மாட்டிக்கொள்வார். அந்த இரண்டில் எந்த தீர்ப்பை சொல்லியிருந்தாலும் அவர் மாட்டிக்கொள்வார். ஆனால் அந்த தீர்ப்புகள் எதையும் சொல்லவில்லை, சரியான தீர்ப்பை சொல்லுகின்றார். என்ன? உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இவர் மேல் கல் எறியட்டும் என்று சொல்லிவிட்டு முதலில் செய்த செயலையே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். குனிந்து எழுதி கொண்டிருக்கின்றார். விவிலிய அறிஞர்கள் என்ன எழுதினார் என்று சொல்வது கிடையாது. ஒருவேளை அந்த மோயிசன் கொடுத்த 10 கட்டளைகளை எழுதியிருக்கலாம், அல்லது அவருக்கு தெரிந்து பாவம் செய்தவர்கள் அந்த பட்டியலை அங்கே எழுதியிருக்கலாம் என்று பலவாறு சொல்லுவார்கள். அவர் என்ன எழுதினாரோ, ஆனால் அவர் சொன்னது என்ன? உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இவள் மேல் கல் எறியட்டும் என்று சொன்னவுடன் மூத்தவர் தொடங்கி இளையவர் வரை அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்று நற்செய்தி சொல்லுகின்றது. எனவே அவர்களை கொக்கி மாட்டி இழுத்து நீங்கள் தான் பெரும் பாவிகள் என்றதை உணர்த்தி அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். எந்த தீர்ப்பையும் அவர் சொல்லவில்லை. குற்றமில்லாதவன் முதல் கல் எறியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை அவர் கொடுத்தார் என்றால் அதற்கு காரணம் என்ன? இன்றைய நற்செய்தி எப்படி ஆரம்பிக்கின்றது? இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். எனவே பொழுது சாயும் நேரத்தில் சென்றிருக்கலாம். இரவு முழுவதும் அவர் ஜெபத்தில் கழித்தார் என்று பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். தன்னுடைய சீடர்கள் 12 தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் இரவு முழுவதும் அவர் ஜெபத்தில் இருந்தார். கழித்த பிறகுத்தான் விடியற் காலையில் வந்து கூட்டத்திலிருந்து 12 பேரை அவர் தேர்ந்தெடுப்பார். எனவே இரவு முழுவதும் அவர் செய்த அந்த ஜெபம், தன்னுடைய இறை தந்தையோடு இணைந்திருந்த அந்த நேரம், அதுதான் அவரை சரியான தீர்ப்பு வழங்க ஞானத்தை கொடுத்தது. எனவே நமது ஜெப நேரம், ஜெப வாழ்க்கை நேரம், இதுவெல்லாம் நமக்கு பேருதவியாக, பெரும் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உதவியாக இருக்கும். குடும்பத்தில் எப்படியோப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். சொத்து பிரச்சனை, அல்லது பணப்பிரச்சனை, அல்லது இவ்வாறு நகை பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதிலெல்லாம் இருந்து விடுதலை பெறுவதற்கு இன்றைய காலகட்டத்தில் நாம் கோர்ட்டுக்கு செல்லுகின்ற போது அது எத்தனை ஆண்டுகள் இழுத்தடித்து நம்மை ஒன்றுமில்லாதவர்களாக மாற்றி விடுகிறது என்று நமக்கு தெரியும். எனவே அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய தீர்ப்பெல்லாம் கடவுளிடமிருந்து தான் என்று கடவுளை நம்பி வருகின்ற போது எல்லாம் நடக்கும். முதல் வாசகத்தில் அதைத்தான் பார்க்கின்றோம். அந்த சூசானா கடவுளை நோக்கி கதறுகின்றாள். பதிலுரை பாடலாக, ஆண்டவரே என் நாயர், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் இருந்தாலும் அவர் எனக்கு கைவிட மாட்டார் என்ற விதத்தில் தான் அவள் கருதி அழுகின்றாள். அந்த நேரத்தில் தான் அந்த தானியேல் என்ற இளைஞனுடைய ஆவியை தூண்டி விடுகின்றார் கடவுள். அவர் வழியாக அங்கே நீதி கிடைக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசுவை கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற போது நமது இன்னல்கள் எல்லாம் தீரும். கோவிலில் நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகின்றோமோ அது உயர்ந்த நேரங்கள், சிறந்த நேரங்கள். இங்கு எல்லாரும் கல்லை போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். எனக்கு கல்லறை கட்ட வேண்டியவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். நான் ஏன் இன்னும் நிற்க வேண்டும் என்று அந்த பெண்ணும் ஓடியிருக்கலாம். ஓடியிருந்தால் கருணையே உருவான கர்த்தரின் கருணையை அவள் பெற்றிருக்க மாட்டாள், மன்னிப்பை பெற்றிருக்க மாட்டாள். அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். உலகம் சூட்டிய பட்டம் விபச்சாரி. ஆனால் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா, அந்த பெண்ணுக்குரிய மரியாதைக்குரிய வார்த்தையை சொல்லி அழைக்கின்றார். இதுதான் இயேசு நம்மை நோக்கும் விதம், நம் ஒவ்வொருவரையும் நோக்கும் விதம்.
உலகம் நம்மை சுற்றியிருப்போர் நமக்கு பல பட்டங்களை சூட்டலாம், ஆனால் இயேசு என்னை எவ்வாறு பார்க்கின்றார் என்று அவர்கள் சரணாகதி அடைகின்ற போது தவக்காலத்தின் இந்த 5ஆம் வாரத்தில் இருக்கின்ற நமக்கு இறைவனை நெருங்கி வந்தால் நிறையான மீட்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆமென்.